ஹலோ யூஸ் இனி நம்ம பார்க்க போகிற மூவி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஆல்ரெடி அவெஞ்சர்ஸில் 3 மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. அது அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் அண்ட் இன்ஃபினிட்டி வார்ன்ற 3 மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. அது 3மே பார்க்கலனா நான் ஐகார்டில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கொடுக்குறேன். அதர்வைஸ் நீங்கள் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டச் பண்ணி மேலே டேப் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண அந்த 3 வீடியோஸ் லைனாக வரும். அதில் அவெஞ்சர்ஸையும் அண்ட் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் இன்ஃபினிட்டி வார் மூவியை மஸ்ட் பார்க்கணும். அண்ட் அது கூடவே கீழே ப்ளேலிஸ்ட் மார்வல் ப்ளேலிஸ்ட்னு கொடுத்துருப்போம். அது எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ட் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது மேடி வாய்ஸ் ஓவர். இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம படத்தோட ஹாக்கை, அதாவது முக்கியமான கேரக்டர் ஹாக்கையான அவெஞ்சர்ஸில் ஒரு முக்கியமான கேரக்டரான கிளெண்ட் அவரோட பொண்ணுக்கு இன்ஃபினிட்டி வார் டைமில் அவர் பார்த்திங்கன்னா அவர் பொண்ணுக்கு எப்படி ஹாக்கையாக மாறுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் அங்கே இருக்க அம்பை எடுத்துகிட்டு திரும்பும்போது அவரோட பொண்ணு வைஃப் எல்லோரும் மறைஞ்சிருக்காங்க. இது இன்ஃபினிட்டி வார் டைமில் நடக்கிறதுனால எல்லோரும் தானோஸோட ஸ்னாப்னால வேனிஷ் ஆகிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை நம்ம டோனியும் அண்ட் அதுக்கடுத்து நம்மளுடைய நெபுலாவும் விளையாடிருக்காங்க. அதாவது இவங்க எப்படின்னா நெபுலா பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த தானோஸ் ஸ்னாப் போட்டப்போ கூட இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பீட்டர்லாம் மறைஞ்சிருப்பாங்களே அந்த டைமில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க. ஏன்னா ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து பேட்டரி போயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அடிபட்டிருக்கும். அண்ட் அதை நெபுலா தான் ரிப்பேர் பண்ணாங்கன்றத எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்க அந்த டோனி ஸ்டார்க்குடைய அந்த ஆர்மர்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் இறந்துட்டாருன்னா பேப்பருக்கு அடிக்கணுன்ட்டு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்ண, ஆனால் முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மயக்கம் போட்டுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம நெபுலா எடுத்துன்னு அவர் கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் அடிக்குது. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே நம்ம கேப்டன் மார்வல் நிற்கிறாங்க. அண்ட் டோனியை அந்த இடத்த ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் கீழே நம்ம ஏர்த்தில் கேப்டன் அமெரிக்கா ஒரு பியர்டை ஷேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரெடியாக வர்றாரு. அண்ட் அந்த நேரத்தில் தூரத்துலேருந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் இறங்குது. ஸ்பேஸ்லேருந்து அசால்ட்டாக நம்ம கேப்டன் மார்வல் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு விட்டுறாங்க. நம்ம டோனி ரொம்பவே வீக்காக வந்திருக்காரு. அண்ட் அந்த நேரத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா பிடிச்சிட்டு என்னால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியலன்னொன்னே என்னாலேயும் முடியலன்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பெப்பரை கட்டி பிடிச்சிட்டு ராக்கெட்டும் கூட வராங்க. ராக்கெட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் மறைஞ்சிட்டாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், பீட்டர் பார்க்கர், ஆண்ட்மேன், ஸ்பைடர்மேன், தேவையான எல்லாருமே மறைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நிக் ஃபியூரி முதற்கொண்டு எல்லோரும் மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த தானோஸ் போட ஸ்னாப்னால பாதி உலகமே அழிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. தோரால் இந்த தடுக்க முடியலன்னு அவன் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேப்டன் அமெரிக்கா ஒன்றால் எதனாச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா தானோஸ் பற்றினோடனே நான் அப்போவே சொன்னேன் இந்த ஆரம்பத்திலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஷீல்டு ரெடி பண்ணலாம் சொன்னேன். ஆனால் நீ எப்போ ஒன்றா இருக்கணுமோ அப்போ எல்லாமே வெளியே போயிட்டு நம்ம தோத்தாலும் ஒன்றா தோக்கலான்னு. ஆனால் இப்போ எல்லாருமே பிரிஞ்சிருக்கோம். இப்போ ஆனால் எல்லோரும் தோற்றது தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் ரொம்ப நாளாக வீக்காக இருந்ததுனால பேசினே இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா தூக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம மார்வல் சொல்கிறாங்க என்னால் தானோஸ் ஈஸியாக கொல்ல முடியும், நான் அவனை போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உனக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு தெரியும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இன்ஃபினிட்டி ஸ்டோனை தானோஸ் ஆன் பண்ணியிருக்கான். அதோட ஸ்பேஸ்ஷிப்பை நாங்கள் சர்ச் பண்ணதில் அவன் ஒரு இடத்துல இருக்கான்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நெபுலாவும் எங்கள் அப்பா எப்பயும் எங்கே இருப்பாருன்னு எனக்கு தெரியும், அவர் கண்டிப்பாக அந்த கார்டனில் தான் எப்பயும் உட்காந்து நிற்பான்னு என்கிட்ட சொல்லுவார். இந்த மொத்த உலகத்தையும் பாதி பேர் காப்பாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அந்த கார்டனில் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி நாங்கள் ஸ்பேஸ்ஷிப்பில் அந்த ஸ்டோன் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச வைப்ரேஷன் மூலமாக எங்களுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி அவன் இந்த உலகத்தோடைய மூலையில் ஒரு கார்டனில் தான் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே நம்ம அவனை போய் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி நம்ம கேப்டன் மார்வல் எல்லோரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிளாக் விடோவும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றே ஆகணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா எப்படின்னாச்சும் அந்த ஸ்டோனை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டோனை வச்சு தான் மறுபடியும் எல்லாரையும் கொண்டு வர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கேப்டன் மார்வல் எப்படின்னாச்சும் நான் அவனை ஈஸியாக கொண்டுருவேன், எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாகவே என்னால் தானோஸை கொள்ள முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கேப்டன் அமெரிக்காவும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம தோறும் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் கிட்ட அவரோட ஸ்டார்ம் பிரேக்கரை வர வச்சு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம கேம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப் ரெடி பண்ணி அந்த குவின்செட்டில் நம்ம தானோஸை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வரது தான் ஃபஸ்ட் டைம். அண்ட் அதுக்கப்புறம் பரவாயில்லன்ற மாதிரி எல்லோரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த ஸ்பேஸ்ஷிப்போட கிராஸ்லாம் பண்ணி கேப்டன் மார்வல் அந்த உலகத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த டைட்டன் கிரகத்தை செக் பண்ணுறாங்க. அதில் நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த ஸ்டீவ் பக்கியோட ஃபோட்டோ பார்க்குறாங்க. அதாவது பேப்பர் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் அவன் தானோஸ் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய ஆர்மர் கட்டி வச்சுட்டு தேவையான இடத்துல விவசாயம் பண்ணி அவருக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இருக்காருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவர்
ரொம்பவே வீக்காக இருக்கார். அண்ட் அவரோட ஒரு கையை பொசுங்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது கேப்டன் மார்வல் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு நம்ம தேனோஸை பிடிக்கிறாங்க. அண்ட் தேனோஸோட கழுத்து பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த நேரத்தில் எல்லோரும் வந்துடுறாங்க. அண்ட் எல்லா அவெஞ்சர்ஸும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம தேனோஸோட கையை வெட்டிடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் மூலமாக ஸ்னாப் ஓடக்கூடாது. ஆனால் அதை எடுத்து பார்த்தா ஒரு ஸ்டோனை கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் எங்கே ஒரு ஸ்டோனுன்ற மாதிரி எல்லோரும் கேட்கும்போது ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்டோனை நான் 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சிட்டேன். அந்த ஸ்னாப் ஓடுறதுக்கப்புறம் என் உடம்பே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிச்சிது. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் அந்த மொத்தத்தையும் ஒரு ஸ்டோனை வச்சு பவர் ஸ்டோனை வச்சு அந்த மொத்தம் 5 ஸ்டோனையும் அடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டோன்னே அது என்னோட மொத்த வீக்னஸ் அடிச்சதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு நிக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் போய் சொல்லலாம்ல அப்படின்னோடனே அதுக்கு நம்ம நெபுலா வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு பொய் சொல்லுறது பிடிக்காது. அண்ட் இது வரைக்கும் அவர் பொய்யே சொன்னதில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் நிஜமாக அதை அடிச்சிட்டேன்னு சொன்னோடனே டக்குன்னு நம்ம தோர் அவரோட கழுத்தை வெட்டி நம்ம தேனோஸை கொண்டுறாரு. அண்ட் கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக கொண்டுன்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்காவை காமிக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா ஸோ இந்த 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா அவர் கூட இருந்த எல்லாருமே மறைஞ்சதை பற்றி அண்ட் ஒரு ரிபோன் மாதிரி ஒரு சொசைட்டி ஆரம்பித்து அங்கே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் காமிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அண்ட் அந்த இடத்துல ஆண்ட்மேன் காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆண்ட்மேனோடைய குவாண்டமேனியா ஓப்பன் இருக்குது. ஸோ அதில் ஒரு எலி டச் பண்ணோன்னே டக்குன்னு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்ட்மேன் வெளில வர்றாரு. அண்ட் வெளில வந்து விழுந்தோடனே அதுக்கப்புறம் அதில் ஹெல்ப்னு காமிக்கிறாரு. அந்த போர்டை அந்த வாட்ச்மேன் பார்த்துக்கப்புறம் ஸோ ஒரு லாக் பண்ண இடத்து திறந்து விட்றாரு. அண்ட் அந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்ட்மேன் வந்துட்டு ஸோ அங்கே போய் அவரோட வீட்டை பார்க்குறாரு. அந்த பையன்ட்டு என்னாச்சு இந்த உலகத்தில் யாருமே ஆளுக்கானுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த பையன் ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அதோட அங்கே கல்லறைக்கு ஏற்ற மாதிரி அங்கே பல வீடு இருக்க மாதிரி கல்லறையை கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க பொண்ணு பேருக்கு கூட ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்குறாரு இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த இடத்துல அவரோட பேர் இருக்குது ஸ்காட்லாண்டுன்னு. அண்ட் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாக வர்றாரு. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவரோட பொண்ணை கட்டி பிடிக்கிறாரு. நான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு. அவங்க பொண்ணு இந்த 5 வருஷத்தில் ரொம்பவே பெருசாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் மறைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி அண்ட் 5 வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணியிருக்காங்க. அண்ட் கேப்டன் மார்வல் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா மற்ற உலகத்துக்கு என்னோட ஹெல்ப் தேவை. நீங்கள் நினச்சிருக்கீங்க எர்த்து மட்டும்தான் இருக்குன்னு. நான் நிறைய பிளானட்டை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. நான் கேப்டன் மார்வல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நான் கொஞ்சம் நாளைக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டேன். எதனாச்சும் பிரச்சனை நான் பேஜருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கேப்டன் மார்வல் போயிடுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம இவர் இருக்கார்ல வார் மிஷன் அவரும் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் மறைஞ்சிருக்காங்க யார் யாரெல்லாம் திருப்பி வர முடியும்னோடனே அது வாய்ப்பே இல்லை. அது இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ்லாம் மறுபடியும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் விடோவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வார் மிஷன். சொன்னதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா வராரு. நீ நினச்சின்னு இருக்க நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய இழந்துட்டோம், அதை விட இன்னும் நிறைய இழக்க வேண்டியதும் இருக்குது அப்படின்ற மாதிரி கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பிளாக் விடோவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த மாதிரி பேசினும் போது திடீர்னு கேப்டன் அமெரிக்காவோட அந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ஆண்ட்மேன் இருக்காரு. ஸோ ஆண்ட்மேன் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சிவில் வார் அப்போ சண்டை போட்டோமே ஆண்ட்மேன் கூட அந்த ஏர்போர்ட்டில் சண்டை போட்டோமேனோடனே இது ரெக்கார்டான்னு கேட்டோன்னே இல்லை இப்போ லைவாக போயிட்டுருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் போய் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆண்ட்மேன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரில நீங்கள் ஸ்னாப் போட்டேன்னு சொல்கிறேன் என் பொண்ணு தானே ஸ்னாப் போட்டதுனால நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னொன்னே நான் இத்தனை நாளாக அந்த குவாண்டமேனியாக்குள்ளே மாட்டிருந்தோடனே பிளாக் விடோ சாரி இத்தனை 5 வருஷமாக நீ அதுக்குள்ளே மாட்டினது சாரின்னொன்னே இல்லை குவாண்டமேனியாக்குள்ளே 5 மணி நேரம்ன்றது தான் 5 வருஷம் வெளியில் நான் 5 வருஷம் உள்ளார மாட்டல 5 மணி நேரம் தான் மாட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குவாண்டமேனியோட டைமில் நான் டைம் ட்ராவலே அது முன்னாடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட இந்த பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் ஹேங் பின் கொடுத்தது அதுதான் ஆண்ட்மேன் சூட்டு கொடுத்தவர் தான் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு அவர் தான் இந்த ஹேங் பின் கொடுத்தாரு. ஸோ இது மூலமாக நம்மளால் டைம் ட்ராவல் மட்டும் இல்லை ஸோ எங்கே வேணால் போக முடியும் வேனிஷ் ஆனவங்களுக்கு மறுபடியும் கொண்டு வர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோனி ஸ்டார்க்கை காமிக்கிறாரு. அவர் வெளியில் வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட பேர் மோரன். ஸோ மோகன் ஸ்டார்க் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி டேட் எனக்கு இந்த ஸ்டூட் கிடச்சிது கரேஜில் கிடச்சிதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என்ன மாதிரி நீயும் கரேஜில் தேடுற மாதிரி நம்ம டோனி ஸ்டார்க் சொல்கிறாரு. அவர் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் அது கூடவே சேர்த்து நம்மளுடைய ஸோ பிளாக் விடோ அண்ட் ஆண்ட்மேன் வராங்க. அண்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ மோர்கன் உள்ளார வீட்டுக்கு நம்ம அயன்மேன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இது எனக்கு செகண்ட் சான்ஸ் இது மூலமாக தான் நான் வாழ்ந்து நிற்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அயன்மேன் வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு இவன் சொல்கிற மாதிரி பார்த்தா நம்மளால் கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ண முடியும் அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து வந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு நம்ம டோனி ஸ்டார்க் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் உள்ளார போனீங்கன்னா உங்கள் ஏஜ் தான் மாறும் அப்படின்ற மாதிரி அவர் சயின்டிஃபிக்காக சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு என்னை தவிர யாராலையும் முடியாதுன்ற மாதிரி டோனி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு வந்து ஆண்ட்மேன் சொல்கிறாரு இல்லை கண்டிப்பாக முடியும் நம்ம இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு அதுக்கு சயின்டிஃபிக்காக அவர் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் விடோ இது நமக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ் நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்லும்போது அது அதே தான் நானும் சொல்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ் இது மூலமாக தான் நான் வாழ முடியும். அண்ட் அதுக்கு நம்ம ஸ்காட்லாந்து நீ ரொம்ப பொறாமையாக இருக்கேன் இந்த உலகத்தில் நிறைய பேர் இழந்துட்டாங்க நான் என்னோடய ஒய்ஃப் இழந்திருக்கேன் அண்ட் அது கூட சேர்த்து உலகத்தில் எல்லோரும் இழந்துட்டாங்க உனக்குன்னு ஒரு
ஃபேமிலி கிடச்சிச்சு, நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு அதான் சொன்னேனே, நான் என் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க் போனதுக்கப்புறம் ஸோ கேப்டன் அமெரிக்கா சரி வேறு வழியில் நம்மளே ஆரம்பிப்போன்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த சயின்டிஸ்ட்டை தேடி போக ஆரம்பிக்கிறார். அடுத்த சயின்டிஸ்ட் யாருன்னா நம்மளுடைய ப்ரூஸ் பேனர், அதாவது ஹல்க். ஸோ ஹல்க்கை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு. எனக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹல்க்கு ப்ரூஸ் பேனராக மாதிரி ரொம்ப லாஜிக்காக பேச ஆரம்பிக்கிறேன். இதை பார்த்து நம்ம ஆண்ட்மேன் எப்படி மாட்டினீங்க, நீங்கள் இப்போலாம் பேச மாட்டீங்களோன்னு. நான் 8 மாதமாக என்னால் வெளியில் வர முடியல, அந்த தேனோஸ் கூட சண்டை போடும்போது என்னால் வெளியிலே வர முடியல. அப்போ நான் என்னையே குத்தம் சொல்லியிருந்தேன், ஏன்னா என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சுன்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கினேன், நானும் ஹல்க்கும் ஒன்று மாறணும், ஒன்று 2 பேரும் ஒன்றாகணும், இல்லை அவன் மட்டும் இருக்கணும், இல்லை நான் மட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் 8 மாதம் அந்த காமா ரேடியேஷனுக்குள்ளேயே நாங்கள் ஒன்றா இருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா மாறணும். இனிமேல் நான் ஹல்க் இல்லை, ஸ்மார்ட் ஹல்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹல்காகவே மாறிடுறாரு. அதாவது நம்ம ப்ரூஸும் ஹல்க்கும் சேர்ந்த ஹல்க் ப்ரூஸாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு எடுக்கிறாரு. ஏன்னா ஆண்ட்மேன் என்னோட செல்ஃபி வச்சுக்கங்கன்னு சொன்னோன்னே ஸோ ஆண்ட்மேனை யாருக்கும் தெரியல. ஸோ ஆண்ட்மேன் இங்கே பல்பு வாங்கிடுறாரு. ஆனால் எனக்கு ஆண்ட்மேனை பிடிக்கும், ஸோ ரொம்ப பிடிக்காது, பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ண முடியும், ஆனால் இது எனக்கு அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல நம்ம டோனி ஸ்டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே இருக்க ஃபோட்டோஸ் தொடங்கும் போது அங்கே பீட்டர் பார்க்கரோட ஃபோட்டோஸ் பார்க்குறாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்குறாரு. சரி ஒரு இல்யூஷனை ரெடி பண்ணுவோன்ட்டு அங்கே ஒரு இது யூஸ் பண்ணுறாரு ஜாரிஸ் மூலமாக. அது சக்ஸஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியுன்றது. அந்த இடத்துல மோகன் உட்காந்துன்னு பார்த்துன்னு இருந்திருக்காங்க மணி நேரம். ஸோ நம்ம டோனி பண்ணலாம். அதுக்கப்புறம் மோர்கன் வந்து இந்த மாதிரி ஐ லவ் யூ 3 times அப்படின்னு 3000 டைம்ஸ்ன்ற மாதிரி நம்ம டோனி ஸ்டார்க்கு பார்த்து சொல்கிறாங்க. அப்படியா நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகே தூங்குற மாதிரி சொல்லிவிட்டு கதை சாத்திட்டு அவர் போனதுக்கப்புறம் அந்த இல்யூஷன், அதாவது அந்த ஜாரிஸ் மூலமாக கண்டுபிடிச்சதை பார்க்குறாங்க. அண்ட் அங்கே பேப்பர் இருக்காங்க. இந்த மாதிரி இது மூலமாக மறுபடியும் செத்தவங்க மறைஞ்சவங்க எல்லாத்தையும் திருப்பி வரைக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உன்னை பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா உன்னால் அது பண்ணாமல் இருந்தால் தூங்க முடியாது, உன்னால் எனக்கு உன்னை பற்றி தெரியுன்ற மாதிரி நம்ம பேப்பர் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நீ ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸோ நம்ம இவருக்கு ஹல்க்கு ஸோ நம்ம ஆண்ட்மேன் உள்ள ஆரம்பிச்சு இந்த பிம்பிள் ப்ராடக்ட்ஸ் மூலமாக ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த நேரத்தில் நம்ம ஹல்க்கு வந்து பார்த்தோம்னா ஸோ நீ உள்ளார போக ரெடியாக இருந்த மாதிரி நம்ம ஆண்ட்மேன் கிட்டே சொல்கிறாரு. ஆண்ட்மேன் போயிட்டு 5 செகண்டில் வந்துடுவான், ஏன்னா நமக்கு தான் அந்த மாதிரி டைமு, ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி இல்லைன்ற உள்ளார போகிறாரு. ஸோ உள்ளார போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை மாதிரி வரான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அனுப்புகிறாரு. ஸோ மறுபடியும் நம்ம ஆண்ட்மேன் போகிறாரு. ஆனால் வெளியில் வரும்போது ரொம்ப வயசான வராரு. அண்ட் மறுபடியும் உள்ளார அனுப்புகிறாரு. ஸோ இந்த வாட்டி மறுபடியும் பழையபடி அனுப்பணுன்ட்டு ஆனால் குழந்தைய மாதிரி வராரு. சரி ஓகே இந்த மாதிரி கன்ஃபார்மாக நம்ம மாற்றணுன்ட்டு ஸோ இந்த வாட்டி பழையபடி அனுப்புகிறாங்க. ஆனால் ஆண்ட்மேன் மறுபடியும் நார்மலாகவே வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு அவ்வளோதான் இது மாதிரி தான், ஸோ இதுக்கு ஃபெயிலியரில் தான் முடியுன்ட்டு ஸோ நம்ம ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம கேப்டன் அமெரிக்கா வெளியில் உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் கார் ஸ்பீடாக வருது யாருன்னு பார்த்தா நம்ம டோனி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணது எனக்கு அப்போவே தெரியும், ஸோ நீங்கள் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகும்ட்டு. ஸோ இது பேர் எக்ஸாக்ட் தியரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஏஜிங், ஸோ ஏஜிங் தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக உங்களால் அந்த டைம் ட்ராவல் பண்ண முடியாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் டைம் ட்ராவல் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி அதுக்கு நான் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி அவர் கையில் ஹேண்ட் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ ஒரு ஷீல்டு எடுத்து நம்ம கேப்கிட்ட கொடுக்க வராரு. கேப் அதை வாங்க முடியவில்லை இல்லைனாலும் ஸோ நம்ம டோனி பேசி எப்படியே கொடுத்துறாரு. ஸோ கேப் அது வாங்கி வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஆண்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட சீஸ் பர்கர் சாப்பிடலான்னு போது டக்குன்னு அங்கேருந்து ஸ்பீடாக வருது. ஸோ ஸ்பேஸ்ஷிப் வந்து இறங்கினோடனே அங்கே நெபுலா வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இறங்கினதுக்கப்புறம் தூரத்துலேருந்து நம்ம ஆர்மிஷன் வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹேண்ட் பர்கர் சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இது போவார். ஸோ இது ரொம்ப காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே இருந்து எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோரை தேடி போகிறாரு. ஏன்னா தோர் 5 வருஷமாக வெளியிலே வரல. அதுக்கப்புறம் ஆஸ்காரியன்ஸ் மக்கள் லோக்கி செத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங்கில் செத்துருப்பாங்களே, அதுக்கப்புறம் இங்கே தாங்க அண்ட் ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்கேரியை பார்த்து ஹே குட்டி பையான்ற மாதிரி கூப்பிடுறாங்க நம்ம வால்கேரி. ஏன்னா தோர் படத்தில் அந்த மாதிரி தான் கூட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ வால்கேரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நாங்கள் சப்ளை பண்ணும்போது மட்டும்தான் தோரை பார்ப்போன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தோரை வந்து நம்ம ஹல்க்கு பார்க்கும்போது அவன் ரொம்பவே குண்டா வெயிட்டு போட்டு ரொம்பவே மோசமாக இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தோரை கூப்பிடும்போது தேனஸை பற்றி மட்டும் பேசாத, அவன் அவ்வளோதான் முடிஞ்சுது, நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன்ற மாதிரி சொன்னேன். சொல்கிறதுக்கு வெளியே நம்மளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு, மறைஞ்சவங்க எல்லாரையும் நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு தோறும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக அவங்கள திருப்பி கொண்டு வர முடியும்ன்றது உண்மையாக இருந்தால் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் ஸோ நம்ம தோறும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் டோக்கியோவில் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்கான்ற மாதிரி பிளாக் விடோக்கு. ஸோ அது யாருன்ற மாதிரி தேடி நம்ம பிளாக் விடோ கொல்றதுக்காக போகிறாங்க. பிளாக் விடோ சண்டை போட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பின்னாடி இன்னும் ஒருத்தவங்க நம்ம பிளாக் விடோ கொல்ல வரான். ஆனால் அவனை வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நடுவில் வந்து கொண்டுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம கிளைண்ட்டு, அதாவது நம்ம ஹாக்கி கொண்டுட்டு தலையை கட்டி விடுற இந்த மாதிரி அதுக்கு நம்ம பிளாக் விடோ இந்த மாதிரி மறுபடியும் மறைஞ்சவங்களை கொண்டு வர முடியும்னு ப்ளீஸ் தேவையில்லாமல் எனக்கு பொய்யான நம்பிக்கை கொடுக்காதுன்னு சாரி என்னால் ஃபஸ்ட்டே நம்பிக்கை கொடுக்க முடியலன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி செகண்ட் சான்ஸ் ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்ற மாதிரி நம்ம ஹாக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு.
அதுக்கப்புறம் பிளாக் விடோவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அந்த கேமை, அதாவது என் கேமை ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸோ தேவையான அளவுக்கு அந்த பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லா டீமே போயிட்டு ஒரு தடவை வர அளவுக்கு தான் பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஹேங் பின் வேறு இல்லை, கண்டிப்பாக இதை மறுபடியும் ரெடி பண்ண முடியாது, கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஆண்ட்மேன் சொல்கிறாரு. சரி ஓகே, இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்மளுடைய இவர் போகிறாரு, அதாவது நம்மளுடைய ஆண்ட்மேனை மறுபடியும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் அந்த பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, உள்ளார போகிறாரு, ஆனால் போயிட்டு டக்குன்னு வந்துடுறாரு. ஸோ இந்த வாட்டி எதுவுமே ஆகலை. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் கண்டிப்பாக நான் போக மாட்டேன்ற மாதிரி பயந்துட்டு வேணான்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஓகே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் உள்ளார போகிறேன்ற மாதிரி ஸோ பயப்படாமல் உள்ளார போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த வாட்டி உள்ளார போனோன்னா கரெக்டாங்கிறது எதுனாச்சு சம்மந்தப்பட்டதை எடுத்துணுமான்ற மாதிரி நம்ம வார் மிஷன் அட்வைஸ் பண்ணுறாரு. உள்ளார போயிட்டு நீ சீக்கிரம் வந்துடுவேன், ஸோ எங்களுக்கு தான் டைம் ஆகிற மாதிரி தெரியும், உனக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆண்ட்மேனும் கொஞ்சம் சேஃபாக இருங்க, அந்த பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு வர அளவுக்கு தான் இருக்குது, டைமிங் ரொம்ப கம்மின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹல்க்கும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சேஃபாக உள்ளார போயிட்டு அங்கே எதனாச்சும் டைமிங்கு, அங்கே என்ன நடக்குது, எந்த டைமுக்கு போகிறன்றதை கொஞ்சம் பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்மளுடைய இவர் இருக்கார்ல ஹவுக்கையை அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த டைம் ட்ராவல் பண்ணி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா போகிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவர் போயிட்டு அந்த பசங்க கூட இருந்திருப்பார்ல, ஸோ அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த அங்கே போய் பார்க்கும்போது அவங்க பசங்களோட ஒன்று இருக்குது. ஸோ அதை கேட்டுட்டு லாரான்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு, அதுதான் அவங்க பொண்ணு பேர். ஸோ லாரான்ற மாதிரி கூட்டிகிட்டு டக்குன்னு உள்ளே போகிறான். டைம் மறைஞ்சிடுறாரு. என்னப்பா அப்படின்ற மாதிரி அந்த லாரா வந்து பார்க்குறாங்க, ஆனால் அவர் அந்த இடத்துல இல்லை. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நான் என் பொண்ணை பார்த்தேன், என்ன அந்த இடத்துல தான் இருந்து இந்த பொருளை எடுத்துன்னு இருந்தேன், டைம் ட்ராவல் சாத்தியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் இந்த டைம் ட்ராவலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டைம் ட்ராவல்ன்றது ஸோ உள்ளார போயிட்டு நம்மளோட ப்ரெசென்ட்டை மாற்றாது, அதாவது படத்தில் வர மாதிரிலாம் இல்லை, போனீங்கன்னா உங்களோட ப்ரெசென்ட் பாஸ்ட்டாக மாறிடும், பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டாக மாறிடும். இது எந்த விதத்துலையும் எந்த ஒரு பேரடாக்ஸும் க்ரியேட் பண்ணாதுன்றதையும், இது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த விதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்றதையும் நம்ம ஹல்க்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் இது உள்ள நம்ம போயிட்டு மொத்தம் 6 ஸ்டோன்ஸை எங்கெங்கே எடுத்தோமோ அங்கங்கே திருப்பி வைக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக எங்கெங்கே எடுக்கணுன்ற டைமிங்கை நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணணும். அண்ட் எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது தோர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஜெயினோட உடம்புலேருந்து தான் அந்த ரெட் கலர் ஸ்டோனை எடுத்ததாக சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து எடுத்து மறுபடியும் ஜெயினோட உடம்புக்குள்ளே போயிடுவோம், அதனால் அதை நான் எடுக்கிறேன்ற மாதிரி தோரும் ராக்கெட்டு சொல்கிறாங்க. அண்ட் பவர் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம நெபுலாவுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா, ஸோ நெபுலாவும் நம்ம அதாவது நம்மளுடைய வார் மிஷனும் போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. சோல் ஸ்டோன் கண்டிப்பாக யாருனாச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா தான் அதை எடுக்க முடியும், அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். அதுக்கு அதாவது நம்ம பிளாக் விடோவும் கிளென்ட்டும் போகிறோன்றாங்க. அண்ட் மீதி இருக்க 3 ஸ்டோனும் ஒரே இடத்துல இருக்குன்ற மாதிரி ஸோ நம்ம பிளாக் விடோ அப்படி இப்படி ரிசர்ச் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த 3 விதையும் ஒரே இடத்துல இருக்குன்றதுனால ஈஸியாகவே எடுத்துடலாம், அண்ட் ஒரே டைம் லைனுன்றதுனால ஈஸியாக எடுத்துடலான்ற மாதிரி. ஸோ 6 கல் எடுக்க 3 மிஷினாக போக ஆரம்பிக்கிறாங்க, அதாவது 3 யூனிவர்ஸ், அதை 3 டைம் லைனில் போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லா அவெஞ்சர்ஸ் அண்ட் கூட இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கூட எல்லா அவெஞ்சர்ஸும் ரெடி ஆனதுக்கப்புறம் போக ரெடி ஆகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, போயிட்டு வர அளவுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. அண்ட் அந்த பிம்பிள் பார்ட்டிகல்ஸை வச்சு கரெக்டான டைம் ட்ராவலை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் கரெக்டாக நம்மளுக்கு தேவையானது எடுத்துன்னு வர முடியுன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹல்க் அந்த பேரடாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு தேவையானது எடுத்துன்னு வந்துடுறாரு. அண்ட் கூட ராக்கெட், ஹல்க் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் மொத்த அவெஞ்சர்ஸும் இருக்காங்க, ஆண்ட்மேன் அண்ட் ராக்கெட் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. இது 2012 நியூயார்க் அவெஞ்சர்ஸ் படம் நடந்துச்சுல, அந்த டைமில் சித்தாரி ஆர்மி வந்திருப்பாங்க லோக்கி மூலமாக. ஸோ அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் லேண்ட் ஆகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க்கு எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டி இருக்காரு, வெறித்தனமாக அடிக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்க ஹல்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப மொக்கையாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல அயன்மேன், ஹல்க், கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஆன்டிமேன் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஹல்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஹல்க்கு ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறாரு. ஸோ அதாவது நம்ம இப்போ இந்த டைமில் ஹல்க் ப்ரெசென்ட் ஹல்க்கு. ஆனால் அப்புறம் நம்ம ப்ரெசென்ட் ஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை போய் பார்த்துட்டு ஸ்ட்ரேஞ்சிக்கிட்ட அந்த டைம் லைன் வாங்க வராங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த சுப்ரீம் சார்ஜர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ இன்னும் 2 தெரு தள்ளி ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அங்கே போய் பார்த்துக்க, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நீ இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி எனக்கு அந்த இது தேவை, மரியாதை கொடுத்துருன்ற மாதிரி அந்த சார்ஜரை சொல்கிறாங்க ஹல்க்கு. சொன்னிட்டு அப்படியே ஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்காக கிட்ட வர்றாரு. அப்படியே வாங்க வரும்போது டப்புன்னு அவர் உங்களோட ஆஸ்ட்ரா பிளேஸை பிரிச்சிடுறாரு. அதே தான் உங்களோட ஸோ ஆஸ்ட்ரா வந்து யூனிவர்ஸ் தனியாக வந்துடுது. ஆஸ்கார்டில் 2013 காமிக்கிறாங்க. இந்த இடத்துல லோக்கியை சிறையில் அடித்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஸ்டோனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் இங்கே இருக்க மாட்டார். நம்ம ஹல்க் நம்மளுடைய தோர் வந்து என்ன சொல்லுவார்னா, ராக்கெட் கிட்ட இந்த மாதிரி கண்டிப்பாக ஜெயினோட உடம்புல தான் அது இருக்கும், சீக்கிரம் போய் நீ அதை அவள் உடம்புல இருந்து எடுத்துகிட்டு வந்துருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது தோர் ராக்னார் கூட கனெக்ட் ஆகும், அவங்க உடம்புல தான் அந்த இன்னொரு ஸ்டோன் இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக சொல்லி அனுப்புகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஸ்டோன், அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க. நாங்கள் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே இது என்னால் முடியாது, எங்கள் அம்மா இன்றைக்கி தான் சாக போகிறாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே
ராக்கெட் வந்து அவனோட கணத்தில் அடித்து இந்த மாதிரி ஒரு நாள் முடியும், எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, நீ மட்டும் இறந்த நினச்சியா, ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே இந்த மாதிரி தோரும் ஃபீல் பண்ணி சரி ஓகே என்னால் முடியும்னு நம்ம சொல்கிறாங்க. அண்ட் ராக்கெட்டும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுறாரு. தோர் எல்லாரும் தசை திருப்ப ஆரம்பிக்கிறாரு. அண்ட் மோரோகில் 2014 காமிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளென்ட்டும் அண்ட் கூட நம்ம பிளாக் விடோவும் வந்திருக்காங்க. அண்ட் கூட சேர்த்து நம்ம வார் மிஷனும் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அவங்களும் நெபுலாவும் வேறு ஒரு ஸ்டோன் எடுக்கிறதுக்காக போவாங்க, பவர் ஸ்டோன். அண்ட் அந்த நேரத்தில் நம்ம இவங்க இருக்காங்களே கிளென்ட்டும் பிளாக் விடோவும் ஸோ அந்த சோல் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ நெபுலா சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க 2 பேரில் யாருனாச்சும் ஒருத்தவங்க தான் உயிரோடு வருவாங்கன்னு. ஏன்னு கேட்டோன்னே ஏன்னா ஸோ கமரோவை கூட்டிகிட்டு போகும்போது அதில் கமரோ இறந்ததுக்கப்புறம் தான் தேனோஸ்க்கு அது கிடச்சிதுன்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது உனக்கு இப்போ நீ எங்கே இருப்பேன்னு கேட்டோன்னே நான் அங்கே ஃப்யூச்சர் இப்போ யார் கூட சண்டை போட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே சித்தாரி யாருமே கூட சண்டை போடணுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நம்ம கமோரா வராங்க. ஸோ இது பாஸ்ட்டுன்றதுனால கமோரா இன்ஃபினிட்டி வார்லாம் முன்னாடி நடக்கிறது. ஸோ அந்த இடத்துல தேனோஸ் வராரு. ஸோ நான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் அங்கே தான் இருக்குது. அண்ட் அந்த ஸ்பேஸ் ஷிப்போடு வந்து தேனோஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோனை எடுத்துகிட்டு வான்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எனக்கு 3 ஸ்டோன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ சொல்கிறாரு இப்போதைக்கு என்கிட்ட 1 ஸ்டோன் தான் கிடச்சிருக்கு, மீதி ஸ்டோன்லாம் எப்போ கிடைக்குன்ற மாதிரி ஸோ நம்ம கமரோட்ட பேசியிருக்காங்க. அண்ட் நெபுலா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இதாகி கீழே உட்காந்துக்கிறாங்க. அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வார் மிஷின் பேசுறது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இவங்க ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டைம் லைன் அது தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாஸ்ட் நெபுலாவுக்கு அது தெரியுது. அதுக்கப்புறம் இது எதனாச்சும் கண்டிப்பாக எதனாச்சும் இதாக இருக்கும். ஸோ இது வேவ் லென்த் அந்த மாதிரி எதனாச்சும் ஆயிருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் பார்ட்டிகல்ஸ் தான் நான் சரி பண்ணிடுறேன்ற மாதிரி சொன்னாலும் ஸோ கமோராவை தூக்கின்னு போயிடுறாங்க, அதாவது நெபுலாவை தூக்கின்னு போயிடுறாங்க. அண்ட் அதே டைமில் 2012 அவெஞ்சர்ஸில் காமிக்கிறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் நடக்குதுல அந்த இடத்துல நம்ம டோனி ஸ்டார்க் வந்து பார்க்கும்போது அங்கே அயன்மேன் இருக்காங்க. எல்லாருமே லோக்கி முன்னாடி நின்று இருக்காங்க. அந்த இடத்துல பிளாக் விடோ கையில் தான் அந்த டெசர்ட் ஆனது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரா கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஹைட்ரான்றது இப்போ இவங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டோனி ஸ்டார்க்கு தெரியும்ல. ஸோ அதனால் ஹைட்ரா அவங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுன்னு ஆண்ட்மேன் வர சொல்கிறாரு. ஆண்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஹைட்ரா நீ என்ன பண்ண டக்குன்னு அவங்க உடம்புக்குள்ளே போய் ஸோ எப்படின்னா டோனியோட உடம்புக்குள்ளே போய்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய உடம்புக்குள்ளே போயிட்டு அங்கே நீ போயிட்டு செட் ஆகிட்டு நான் சொல்லும்போது தேவையானதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் நம்ம இதை அனுப்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த டெசர்ட்டுக்குள்ளே ஸோ போயிடுறாங்க. அண்ட் மேலே இருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் அயன்மேனாக பறி கீழே விழுறாரு. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஹல்க்குக்கு இடம் இல்லை, அதனால் ஹல்க்கு கீழே நடந்தவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம ஹல்க்கும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அப்படியே ஒரு குத்திட்டு கீழே நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் மேலே பறந்து போகிறாரு. ஸோ போகும்போது இந்த மாதிரி அவங்க டெசர்ட்டில் கீழே இறங்கி வராங்க. கேப்டன் சீக்கிரம் போய் வாங்குங்கன்ற மாதிரி சொன்னேன். நம்ம கேப் இருக்கார்ல ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஹைட்ரா இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹைட்ரான்னு யாரும் தெரியும், ஆனால் அந்த யூனிவர்ஸில் அதை 2012 தெரிஞ்சிருக்காதுல. ஸோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சேஃப்டி இல்லை, லோக்கி தப்பிச்சிருவான், அதனால் கண்டிப்பாக எதாச்சும் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொன்னேன். இது எங்கள்கிட்ட கொடுக்கணும், இல்லை வேணாம் நாங்களே வச்சுருவோம்னு சொல்லிட்டு அப்படியே கேப்டன் அமெரிக்கா கிட்ட போய் ஜெய் ஹைட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது சொன்னோடனே அவர் அதை வாங்கின்னு வந்துடுறாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வராரு. ஸோ அதே நேரத்தில் நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியை கூட்டிகிட்டு போகும்போது நம்ம டோனி ஸ்டார்க் இருக்கல ப்ரெசன்ட் டோனி ஸ்டார்க் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஃப் கார்டு சூட்டு போட்டுன்னு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்மேனை ரொம்ப சின்னதாக மாதிரி ஸோ அவரோட ஜார்விஸ்குள்ளே போய் சின்னதாக அங்கே இருக்க வயரை மட்டும் பிக்கல் பண்ணி விட சொல்கிறாரு. அண்ட் அங்கே வந்தவங்க எங்கள்கிட்ட லோக்கி கொடுங்கன்னு டோனி ஸ்டார்க் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ஸோ சமாளித்து பேசினிருக்காரு. அண்ட் அந்த நேரத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி லோக்கி பார்க்குறாரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த டோனி அதாவது ப்ரெசன்ட் டோனி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அந்த எல்லாருக்கும் அந்த ஒயரை கட்டி விடனே டக்குன்னு டோனி ஸ்டார்க்கு ஒரு மைல் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ வந்தோடனே கீழே விழுந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது கீழே விழுந்தோடனே ஸோ அதை வந்து நம்ம ஆண்ட்மேன் டோனி கிட்ட தள்ளி விட்டுறாரு. ஸோ தள்ளி விட்டோடனே டக்குன்னு நம்ம இப்போ இருக்கிற டோனி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு ஓடிடுறாரு. அதை ப்ரெசன்ட் டோனி எடுத்துன்னு போகும்போது டக்குன்னு ஹல்க்கு வந்து இடிக்கும், அது கீழே போய் விழுந்தது. அதை எடுத்துன்னு நம்ம லோக்கி இருக்கார்ல ஸோ அந்த டெசர்ட்டை எடுத்துன்னு அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ அதை பார்க்காதவங்க எல்லாம் விட்டுறாங்க. அண்ட் லோக்கியும் வேறு ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ அதை நம்ம காமிக்கல. அதுக்கப்புறம் சின்ன ஷாக் கொடுத்து ஸோ ப்ரெசன்ட் டோனியை காப்பாற்றிடுறாங்க, அதாவது பாஸ்ட் டோனியை காப்பாற்றிடுறாங்க. அண்ட் காப்பாற்றினதுக்கப்புறம் எங்கே லோக்கி காணோம், அவன் டெசர்ட் எடுத்து தப்பிச்சுன்னு தெரியுது. அண்ட் அந்த நேரத்தில் நம்மளுடைய ப்ரெசன்ட் கேப்டன் அமெரிக்கா அதை எடுத்துகிட்டு வரும்போது ஸோ பாஸ்ட் கேப்டன் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி லோக்கி தான் இந்த மாதிரி டெசர்ட் எடுத்துன்னு ஸோ இந்த மாதிரி உருவம் மாற்றி போயின்னு இருக்கான்னு நினச்சி நம்ம ப்ரெசென்ட்டும் பாஸ்ட்டும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 கேப்டன் அமெரிக்காவும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா தான் நம்மளுடைய ஃபியூச்சர் கேப்டன் அமெரிக்கா கொஞ்சம் அடி வாங்கினாலும் டஃப் கொடுத்துருந்தாரு. ஏன்னா அந்தளவுக்கு சண்டை வாங்கும்போது போது மேலேருந்து 2 பேரும் கீழே விழுறாங்க. அண்ட் அதில் பக்கியோட ஃபோட்டோ கீழே வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபியூச்சர் கேப்டன் அமெரிக்காவை இந்த பாஸ்ட் கேப்டன் அமெரிக்கா பிடிச்சி கழுத்தில் அடிக்கும் போது இன்னும் பக்கி உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விட்டுறான். ஸோ விட்டதுக்கப்புறம் என்ன டக்குன்னு நம்ம இப்போ இருக்கிற கேப்டன் அமெரிக்கா தள்ளி விட்டு அந்த டெசர்ட் எடுத்து அவரை மயக்கம் அடிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா போயிடுறாரு. அண்ட் அதே நேரத்துலையும் சரி நம்ம ஆஸ்ட்ரா பிளஸில் ப்ரூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறது கேளுங்க, அது எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த 6 ஸ்டோன்ஸ் மூலமாக தான் இந்த ரியாலிட்டி எல்லாமே ஒர்க் ஆகுது. இதுலேருந்து ஒரு ஸ்டோனை எடுத்தாலும் இந்த உலகமே அழிஞ்சிடணும்னு அப்புறம் அவங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஸோ ஒரே ஒரு டைம் ஸ்டோனை மட்டும்
எந்த காரணத்தினால கொடுத்தான்னொன்னே கண்டிப்பாக எனக்கு தெரியலன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கண்டிப்பாக புத்திசாலி, நீங்கள் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலி, அவன் கண்டிப்பாக எதனாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து எதனாச்சும் யோசிச்சு தான் அவன் வேணும்னே அதை கொடுத்துருவான், அவனுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெரியுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யோசிச்சு வச்சுருக்கான், ஏதோ ஒன்று நடக்க போகிறது அவன் பார்த்துருக்கான், அவன் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு நல்லது தான் செஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் உனக்கு இந்த ஸ்டோனை கொடுக்குறேன், ஆனால் திருப்பி நீ போயிட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ப்ரூஸும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எதனாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு அந்த இதை ஆஸ்ட்ரோப்ளஸை ஒன்று சேர்த்துட்டு அண்ட் அந்த ஸ்டோனையும் கொடுத்துட்றாங்க. இதை பத்திரன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹல்க்கு கிட்ட கொடுக்குறாங்க. ஹல்கோட கையில் வச்சுறாங்க. ஹல்க்கும் வாங்கிட்டு அப்படி கிளம்புறாரு. அதே நேரத்தில் இங்கே வாமியில் காமிக்கிறாங்க. ஸோ இந்த தானோஸ் இருக்கார்ல, ஸோ தானோஸ் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி நம்ம இவங்களோட ஸோ நெபுலாவோட மைண்டை செலக்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி தானோஸ் செத்துது, தோர் கழுத்தை வெட்டி கொண்டது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்னாப் போடுறதுனால ஆனது, ஆனால் இவங்க எல்லாருமே டைம் ட்ராவல் வந்து பண்ணி வந்திருக்குதுன்னு எல்லாமே தானோஸ் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நெபுலாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் நெபுலாவை வந்து ஃப்யூச்சர் நெபுலாவை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ அவளை கண்டுபிடிச்சி எனக்கு ஸ்டோனை திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறியா, அவள் நல்ல மாறின மாதிரி நீ இந்த மாதிரி மாற மாட்டேன்னொன்னே ஸோ அப்புறம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி இந்த நெபுலா சொல்கிறாங்க. அதாவது பாஸ்ட் நெபுலா சொன்னோன்னே சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல ஆஸ்கார்டில் காமிக்கிறாங்க. ஆஸ்கார்டில் நம்ம தோறு அங்கே மறைஞ்சிருக்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு நீ ஃப்யூச்சர்லேருந்து தானே வந்திருக்கணுன்னே. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இந்த மாதிரி நீ நிறைய கஷ்டப்பட்டுருக்கன்றது தெரியுது, ஆனால் நீ கொஞ்சம் சேஃபாக இரு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஜேன் வந்து பார்த்தீங்கன்னா தோர் ராக்னார் டைமில் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஜேனோட உடம்புக்குள்ளே ஸோ அதை எடுத்து அந்த ஸ்டோனை எடுத்துடுறாரு. ஸோ அந்த இந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு நம்ம ராக்கெட் ஓடி வரும்போது ஸோ தோரை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகுன்ற மாதிரி சொல்லினே வராரு. ஆனால் அதை கேட்டுட்டு அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல வரும்போது அதை நீங்கள் வந்தது உன்னோட ஃப்யூச்சரை மாற்ற என்னோடய ஃப்யூச்சரை மாற்ற இல்லைன்ற மாதிரி, ஏன்னா இன்றைக்கி தான் அவங்க ஆவாங்க. அதுக்கப்புறம் ஹாய் காமிச்சோன்னு ஹாய்ன்ற மாதிரி ராக்கெட்னு காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவும் சொல்ல வேணாம், நீ கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தோர் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது ஸோ ஒரே நிமிஷம்ன்ற மாதிரி சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஹேமர் அவர் கையில் வந்து ஒட்டிக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாரு இன்னும் நம்ம ஒருத்தியாக தான் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஸோ பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்லார்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸோ டான்ஸ் ஆடி இருந்திருப்பார்ல இன்ஃபினிட்டி வார் டைமில். ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா எதனாச்சும் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஸோ நெபுலா சொன்னேன் டக்குன்னு ஏதோ ஒன்று வச்சு அடித்து அப்படியே நம்ம கீழே வச்சுறாங்க. ஆனால் அந்த டைமில் டக்குன்னு போய் அங்கே இருக்க பவர் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக நம்ம நெபுலா அப்படியே கையை விட்டு அவங்க கருக எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அந்த ஸ்டோன் எப்படி எடுத்து சேஃபாக நம்மளோட யூரிட்டை கொடுத்துறாங்க. வார் மிஷினை கொடுத்துட்டு வார் மிஷின் பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பறந்துடுறாரு. ஆனால் திடீர்னு அவங்களுடைய நெத்தியில் யூஸ் பண்ண அந்த ஃப்ளாஷ்னால் டக்குன்னு இவங்களுக்கு ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுது. ஸோ அதனால் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்களால பறக்க முடியல. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறாங்க நெபுலா. ஸோ இந்த மாதிரி தானோஸ் கண்டுபிடிச்சிட்டாரு டைம் ட்ராவல் பண்ணதுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த நெபுலாவும் இந்த நெபுலாவும் ஸோ ஒரே நேரத்தில் பார்க்குற நம்ம தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தானோஸோட கழுத்தை வெட்டி கொண்டு அதை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக புரியுது இவங்க டைம் ட்ராவல் பண்ணிருக்காங்க. கமோரா கிட்ட இந்த மாதிரி நீ சைலண்டாக இருன்னு சொல்லிட்டு நெபுலா கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கழட்டி விட்டு இந்த மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு கண்டிப்பாக பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு கீழே வச்சுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெபுலா அவசரமாக ஓடி போய் அங்கேருந்து ஸ்பேஸ்ஷிப் மூலமாக நம்ம டோனி ஸ்டார்க்குக்கும் ஸோ இல்லைனா வேறு யாருனாச்சும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்போம், இப்போ யாருனாச்சும் அவெஞ்சர்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்பேஸ்ஷிப்பில் வந்துடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே கேப்டன் அமெரிக்காவும் வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனும் ஆன்ட்மேனும் சொதப்பிட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஹல்க்கு வந்து நடுவில் தடுத்துருப்பார்ல, அதனால் ஸோ நான் ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான ஸ்டோனை வாங்கியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் தான் பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் கம்மியாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மள்ட்ட கம்மியாக இருக்கணும்னு சரி ஓகே நீ இப்போதைக்கு இந்த டெசர்ட் ஸ்டோனை மட்டும் எடுத்துன்னு போன்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம கேப்டன் அமெரிக்கா. ஏன்னா ஆன்ட்மேனை கொடுத்துட்டு அதே நேரத்தில் அயன்மேன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம் லைன் இருக்குது அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு. சரி ஓகேன்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஒரு டைம் லைனுக்கு போகிறாங்க. அந்த ஸ்டோனை ஸோ இவர்கிட்ட கொடுத்துட்டு அதே நேரத்தில் நியூ ஜெர்சி 1970 காமிக்கிறாங்க. இது கேப்டன் அமெரிக்காவோட டைம் லைன். ஸோ கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் இருந்துருவார். ஆனால் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் ஒரு சேஃப் கூட வராங்க. அந்த இடத்துல ஸோ கேப்டன் அமெரிக்காவுக்கு இந்த இடத்தை பற்றி எல்லாமே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஏஜென்ட் மாதிரி தான் வருவாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் இவங்க யாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவை கீழே அமைச்சிருவார். ஸோ அதே நேரத்தில் அங்கே எங்கேயாச்சும் பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் இருக்கான்னு பார்க்க போவாங்க. அண்ட் அதே நேரத்தில் அங்கே டெசர்ட்டும் இருக்கும். ஸோ இது வந்து வேறு ஒரு டெசர்ட் மாதிரி. ஸோ அந்த டெசர்ட்டு ஸோ பாஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோனி ஸ்டார்க்கோட அப்பா ஹாவர்ட் ஸ்டார்க் வந்துடுறாரு. வந்தோடனே அவர் பார்த்துட்டு ரொம்பவே இதாகிடுறாரு, சந்தோஷமாக வர்றாரு. அதே நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியத்தோட பயத்தோடு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களை இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பேர் நோனி கேட்டணும், என்னோட பேர் ஹாவபல்ன்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசின்னு வராங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவனுக்கு சும்மா டூப்ளிகேட் காலை பண்ணி அவனை ஓட விட்டுட்டு அங்கே இருக்கிற 4 பிம்பிள் பார்ட்டிகல்ஸில் எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க போது அவனை நான் எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம டோனி என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நல்லா தான் வளர்ப்பீங்க, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்மளால் நல்லவங்களாக இருக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் என்னோடய அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா புரிய வருதுன்னு.
அதே நேரத்தில் கேப்டன் அமெரிக்காவை தேடி ஸோ அந்த பொண்ணு வர ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த அவங்களுக்கு டவுட் வந்திருக்குல்ல, அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரின்னு. அண்ட் அதே நேரத்தில் பக்கியோட ஹாலில் காமிக்கிறாங்க. ஸோ பக்கி அந்த இடத்துல இருக்கும்போது கேப்டன் அமெரிக்கா வந்து பார்க்குறாங்க. அண்ட் அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அந்த ஸ்டோன் தேவையானதான் பார்க்குறாரு. அண்ட் டோனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா ஹாவர்ட் கூட பேசிட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய நல்லா தான் வளர்ப்பீங்க, நான் கூட எங்கள் அப்பா என்கிட்ட கோவமாகவே நடந்துக்கிறான்ற மாதிரி நினச்சேன், ஆனால் அவர் இப்போ தான் எனக்கு புரியுது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருன்னொன்னே. ஸோ 2 பேர் கட்டி பிடிச்சிருங்க. ஆனால் அவங்க அப்பா ஹாவர்ட் வந்து இவர் எங்கேனாச்சும் பார்த்துருக்கோமா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த இடத்துல ஸோ நம்மளோட நெபுலா இருக்காங்களே, நெபுலா பாஸ்ட் நெபுலா வந்து ஃபியூச்சர் நெபுலாவை பிடிச்சிடுறாங்க. அண்ட் பிடிச்சிட்டு சொல்கிறது கேளு கமோரா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே நம்ம அந்த மேலே இருக்க பிளேட் எடுத்து ஷாக்கு கொடுத்து கட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரி இந்த பிம்பிள் பார்ட்டிகல்ஸ் மூலமாக நம்ம போகலாம், நான் ஃபஸ்ட் அங்கே போகிறோம், போயிட்டு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதே நேரத்தில் வார்மீட்டில் 2014 காமிக்கிறாங்க. இது சோல் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக நம்மளோட அவெஞ்சர்ஸ் ஆனால் 2 அவெஞ்சர் வந்திருக்காங்க. யார்னா ஹாக்கே அண்ட் பிளாக் விடோ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் ஒன்று தேவைன்னா நீங்கள் எதனாச்சும் ஒன்று இழக்கணும், நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறவங்க உண்மையாக உங்களுக்காக உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கள தான் இந்த இடத்துல இழக்கணும்னு. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சிருங்க. அவன் சொல்கிறதெல்லாம் சும்மான்ற மாதிரி நம்ம ஹாக்கே சொல்கிறாரு. அது பிளாக் விடோ இல்லை, தேனோஸ் வந்து கமோராவை கூட்டிகிட்டு போனாராம். ஆனால் வரும்போது வெறும் அவர் சோல் ஸ்டோனோட தான் வந்தார். கண்டிப்பாக நம்ம 2 பேரில் யாருனாச்சும் ஒருத்தவங்க சாகணும்னு சொன்னோன்னே 2 பேரும் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்ற மாதிரி பேசினேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஹாக்கே என்ன பண்ணுறான்னா, அவர் சாகிறதுக்காக அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா உயிரை இழக்கக்கூடாது, யாராச்சும் ஒருத்தவங்க தான் இழக்கணுன்ட்டு. ஸோ ஹாக்கே என்ன பண்ணுறான்னா, சொல்கிறது கேளுன்ற மாதிரி பேசிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை 2 பேருமே ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நல்ல அவெஞ்சர்ஸும் கூட இல்லையா. ஸோ நல்லா ரொம்பவே எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நல்லா பேசினேன்ட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹாக்கே அப்படி பேசுகிற மாதிரி அப்படியே கீழே வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பிளாக் விடோ டக்குன்னு அவர் கொடுத்தாலும் அதே நேரத்தில் ஹாக்கையும் அவர் பிளாஸ் பண்ணி பிளாக் விடோ போட வச்சுருங்க. அண்ட் ஹாக்கே ரொம்பவே ஸ்பீடாக போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே விட போகிறாரு. ஆனால் பிளாக் விடோ என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு விங்ஸை கொடுத்து பிளாக் விடோ இவரை பிடிச்சிடுறாங்க. அதாவது நம்ம ஹாக்கையை பிடிச்சிட்டு நான் சாவறேன்ற மாதிரி சொல்லிட்டு பிளாக் விடோ மேலே இருந்து கை விட்டு கீழே விழுந்து செத்துறாங்க. அண்ட் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் விடோவும் அங்கே விழுந்ததுக்கப்புறம் ஸோ மறுபடியும் அந்த இதாவது அண்ட் அவர் அந்த தண்ணியிலேருந்து எழுதுறாரு. அதோட அவர் கையில் சோல் ஸ்டோனும் இருக்குது. அண்ட் அந்த சோல் ஸ்டோன் எடுத்துன்னு ஸோ எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லா கையிலுமே தேவையான ஸ்டோன் இருக்குது. ஸோ எங்கள் பிளாக் விடோ கிட்டனே செத்துட்டான்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு ஹாக்கே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டோனி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஸ்டோனை ரெடி பண்ணியிருப்பார். இந்த மாதிரி பிளாக் விடோ செத்ததுன்னு நினச்சி தோர் ரொம்ப கடுப்பாகி பேசுவார். இந்த மாதிரி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இனிமேல் அது பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஹாக்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். ஹல்க்கெலாம் செம கோவப்படுவார். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஸோ நடாஷாவை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பார்ல. ஸோ அவர் ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிருப்பாங்களா. அண்ட் இதனால வேறு ஹல்காக இருந்திருக்க மாட்டார், இப்போ தான் மாறிப்பார். அண்ட் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டோனையும் செட் பண்ணி ஒரு ஹேண்ட் காப்லேட் ரெடி பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இதை போட்டு மறைஞ்ச மனுஷங்க எல்லாருமே திருப்பி வரணும், அண்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே வரணுன்ற மாதிரி சொன்னால் தான் கண்டிப்பாக வர வைக்க முடியுன்ற மாதிரி சொன்னோன்னே யார் போடுறது அப்படின்னு தோர் முன்னாடி வராரு. இந்த மாதிரி நான் போடுறேன், எல்லாருக்குமே தெரியும் நான் தான் பவர்ஃபுல் அவெஞ்சர் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் சரியாகலை, அதுக்கு ஃபிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம டோனி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த காம்ப்ளேட்டில் காமா ரேடியேஷன் தான் அதிகமாக இருக்குது, அதுக்காக தான் என்ன உருவாயிருக்கணுமோ என்னமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நானே போடுறேன்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம தேனோஸ். அதாவது நம்ம ஹல்க்கு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் போடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு எடுக்கிறாரு. நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக திருப்பி வர பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் எல்லாம் நெபுலா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு மறுபடியும் அந்த ஸ்பேஸ்ஷிப் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம ஹல்க் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே ஸ்னாப்போட ரெடியாரு, ஸோ மனுஷங்க எல்லாம் திரும்பி வரணும், மறைஞ்சவங்க எல்லாருமே திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுன்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாருமே ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மேலே சுற்றி ஷீல்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்னாப் என்ன வேணால் அவ்வளோ. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் காம்ப்ளேட்டை போட்டுட்டு ஸோ மனுஷங்க எல்லாம் திரும்பி வரணும், மறைஞ்சவங்க எல்லாரும் திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ போடுறாரு. ஆனால் அங்கேருந்து ஸ்பேஸ்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கமோரா நெபுலா ஓப்பன் பண்ணதுனால டக்குன்னு அந்த ஸ்பேஸ்ஷிப் உடஞ்சி இன்னும் மேலே வருது. அண்ட் அந்த ஸ்னாப் போடுறதுனால ஒரு மொத்த கையும் கருக்குது. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பையும் போட்டுடுறாரு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹல்க் மயங்கி விழுந்துறாரு, அந்த காம்ப்ளேட்டையும் எட்டி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொத்தத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு நம்ம டோனி. பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவங்க ஒய்ஃபுக்கு கால் எடுத்து லாரான்னு பேசும்போது ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு, மறைஞ்சவங்க எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் மேலே இருந்து நம்மளுடைய ஸோ டோனியோட அவெஞ்சர்ஸ் பில்டிங்கை யாரும் தாக்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம தேனோஸோட ஆர்மி எல்லாருமே வந்திருக்காங்க, தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி கடலை ஒட்டிடுறதுனால தண்ணி உள்ளார வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் அந்த நேரத்தில் நம்ம ஹல்க் ரொம்ப நேரமாக தாக்கு பிடிச்சின்னு இருந்தாலும் ஸோ அங்கே 2 பேர் மாட்டின்னு இருக்காங்க, வார் மிஷின் 2 பேரும். ஸோ எல்லாரையும் காப்பாற்றணும், குரூட் அவங்க எல்லாரையும் காப்பாற்றின்னு இருக்காரு. அண்ட் அந்த
நேரத்தில் ஆண்ட்மேனுக்கு ஹெல்ப்னு கேட்கறதுனால ஸோ காப்பாற்றுறதுக்காக ஓடுறாரு. அந்த காம்ப்ளெட் எங்கே இருக்குன்னு தேடி அந்த காம்ப்ளெட்டையும் நம்ம ஹாக்கை எடுத்துடுறாரு. ஆனால் அவங்களுடைய மைண்ட் ஆர்மி வர ஆரம்பிக்குது, தேனோஸோட ஆர்மி. ஸோ அந்த சித்தாரி ஆர்மியும் சேர்ந்து வர ஆரம்பிக்கிறதுனால ஸோ ஹாக்கை ரொம்ப ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடும்போது நிறைய ஆபத்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ அதே நேரத்தில் தேனோஸ் வர ஆரம்பிக்கிறாரு. வந்து நம்ம நெபுலாட்ட ஸோ சூப்பர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு எனக்கு சீக்கிரம் போய் அந்த ஸ்டோன் எடுத்துன்னு வா, இந்த வாட்டி இந்த உலகத்தை மொத்தமாகவே போசிக்கிட்டு புது உலகத்தை உருவாக்குறேன். இவங்க திருப்பி அதே தான் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பழைய நெபுலா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாள் நான் சாகிற மாதிரி நிலம வந்துச்சு, நீ என்னை காப்பாற்றிட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தையும் நம்ம நீயும் நானும் சேர்ந்து காப்பாற்றலான்னு முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெபுலாவும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துறாங்க நம்ம கமோரா கூட. கமோரா 2 பேரும் சேர்ந்து வர ஆரம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷீல்டு எடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு இன்னொன்று நான் டைம் இருக்குது கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே தோரும் இருக்கார். ஸோ தோர் 3 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தேனோஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஸோ நம்ம தேனோஸ் என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் மறைய வச்ச மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தோர் அவரோட ஹேமர் அது கூட சேர்த்து ஸ்டாம் பிரேக்கர் 2 தூக்கின்னு வராரு. அதுக்கப்புறம் 3 பேரும் வந்தோடனே பார்த்தீங்கன்னா தேனோஸ் நான் இந்த உலகத்தை இது வரைக்கும் பர்சனலாக எதுவும் எடுத்ததில்லை, ஆனால் இந்த வாட்டி எந்த உலகத்தையும் இல்லாத அளவுக்கு இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தேனோஸ் என்ன பண்ணுறாருன்னா, ரெடியாக ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ அதை 4 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேனோஸ், கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், தோர் 3 பேருமே வந்துடுறாங்க. தேனோஸும் அங்கேயே இருக்காரா. ஸோ எல்லோரும் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்காங்க. தேனோஸும் பார்த்தீங்கன்னா அவருடைய இதை எடுத்து போட்டுக்கிறாரு, ஆர்மர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க 3 பேரும் ஒரே நேரத்தில். ஸோ எல்லோரும் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இங்கே ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக காப்பாற்றின்னு பாரு நம்ம வார் மிஷினையும் ராக்கெட்டையும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் வந்துடுவார் ஆண்ட்மேன். ஸோ அதே நேரத்தில் ஹாக்கையும் அது ரொம்ப நேரமாக அந்த காம்ப்ளெட் எடுத்துன்னு ஓடுவார். ஸோ டக்குன்னு அது கீழே விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நெபுலா வந்து இறங்குவாங்க. ஸோ நெபுலா வந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸோ அந்த கூட நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காம்ப்ளெட்டை வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ காம்ப்ளெட் அங்கங்கே இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாங்க எல்லாரையும் ஓப்பன் பண்ணி வர வைக்கிறாங்க. அந்த இடத்துல கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியும் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் வராங்க. ஸ்பைடர்மேன், ஆண்ட்மேன் எல்லோரும், பிளாக் பேந்தர் முதற்கொண்டு அவரோட ஆர்மி எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மொத்த ஆர்மி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கலான்ற மாதிரி எல்லோரும் ரெடியாக வராங்க. வின்டர் சோல்ஜர்ஸ், வாண்டா எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய வாங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லா மொத்த சுப்ரீம் சாசர், வாஸ்ப், ஆண்ட்மேனோட வாஸ்ப் அண்ட் டோனி ஸ்டார்க்கோட ஒய்ஃபான பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க சூட் அதே நேரத்தில் நம்மளோட ஹல்கையும் ப்ரூட்டையும் பார்த்தீங்கன்னா அண்ட் வார் மிஷின் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்மேனும் காப்பாற்றிடுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் வந்தோடனே நம்ம டோனி ஸ்டார்க் எல்லோரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா அந்த ஹேமர் எடுத்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி ஒரு மாசான டைலாக் சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மொத்த அவெஞ்சர்ஸும் மொத்த சித்தாரி ஆர்மின்ற தேனோஸோட மொத்த ஆர்மி கூட சண்டை போடுறாங்க. இந்த ஃபைட் சீன் வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்ட்மேன் எல்லாத்தையும் நொறுக்கிறாரு. ஹல்க்கு எல்லோரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் சண்டை போடும்போது டோனி ஸ்டார்க்கும் அது கூட சேர்த்து பெப்பர் பார்க்கும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பிளாஸ்ட் பண்ணி மொத்த ஆர்மியும் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன்
அமெரிக்காவும் தோரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேமரை மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டாம் பைக்கரையும் மாற்றி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் பொழக்கிறாங்க. அண்ட் ஆண்ட்மேனும் அங்கே இருக்கிறவங்களாம் செய்கிறாங்க. அண்ட் டோனிக்கு ஒரு ஆபத்து வரும். அந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம பீட்டர் வந்து ஸோ அப்படியே சிரிச்சுனே பேச ஆரம்பிக்கும். டக்குன்னு அயன்மேன் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி நம்ம பீட்டரை கட்டி பிடிச்சிப்பாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு 5 செகண்ட் தான் அப்படின்னோடனே நம்மளுக்கு ஆனால் நம்ம இவருக்கு தானே தெரியும் அயன்மேனுக்கு தானே 5 வருஷன்ற மாதிரி இருக்கும். எனக்கு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி எல்லாம் சண்டை போடுறாங்க. அதனால நம்ம ஸ்டார்லைட் கீழே வந்தோடனே கமோராவை பார்த்துட்டு கிட்ட போய் அப்படியே பிடிக்கலாம் கட்டி பிடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லைட்டை பிடிச்சி டக்குன்னு அடிச்சிருவாங்க. அடிச்சோடனே இந்த மாதிரி நீ தான் அவனை லவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னது என்னை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுருக்காரு. அதே நேரத்தில் ஹல்க்கும் போட்டு பொழந்து எல்லாரையும் பிச்சு கடாசி நிற்காரு. ஏன்னா அந்த பிளாக் விடோ இறந்த காண்டில் இருக்காரு. அதனால் அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க் வந்து ஆண்ட்மேன்ட்டு இந்த மாதிரி இவங்க எல்லோரும் திருப்பி அடிக்கணும் அது அப்படின்னோடனே ஸோ எங்கே இருக்குன்னொடனே அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி நம்ம இவங்க சொல்கிறாங்க. இவங்க இருக்காங்களே ஸோ நட்டாஷா சொல்கிறாங்க. நட்டாஷா இல்லாததுனால ஸோ ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் தான் போகணுன்ற மாதிரி சொல்லி தோறும் மேலே வராரு. ஸோ எல்லோரும் வந்து மொத்தமாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும். ஸோ எல்லோரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இதுதான் நீங்கள் சொன்ன அந்த ஒரு சண்டையானோடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேட்டோடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அது நடக்காமல் போய்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆண்ட்மேன் வாஸ்ப் வந்தோடனே டக்குன்னு அந்த இவர் ஸ்பூஃப் வந்து என்ன பண்ணுறாங்க தானோஸோட ஆள் வரும்போது டக்குன்னு அந்த காம்ப்ளெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் வாங்கினே எல்லாத்தையும் சண்டை போட்டு ஸோ அப்படியே பறக்கூட்டு தெரிச்சு விட்டுன்னு போகிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் வாண்டா வந்து பார்த்திங்கன்னா தானோஸ் கிட்ட சண்டை போகிறாங்க. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நீ பறிச்சிட்டன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்மளோட தானோஸை நீ யாருனே தெரியாதுன்றாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வாண்டா வந்து நம்ம தானோஸை ஒத்த கீழே பறந்து விடணும் தெரிய விட்டுனுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய பிளாக் பேந்தரை பிடிச்சி அப்படியே மண்ணாக தூக்கும்போது டக்குன்னு நம்ம ஸ்பைடர்மேன் அதை வாங்கிக்கிறாரு. அண்ட் வாங்கிட்டு ஓடும்போது நிறைய சித்தாரி ஆர்மி வருது. அண்ட் அதே நேரத்தில் ஸ்பைடர்மேனோட கில்லிங் மோட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் வாண்டாவும் அதே நேரத்தில் போட்டு தானோஸை பழக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட நெஞ்சில் இருந்த மொத்த ஷீல்டையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஆர்மர் மொத்தத்தையும் நம்ம வாண்டா பிச்சு கடாசிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தெரிச்சு விடும்போது மேலே இருந்து ஷூட்டிங் இதை ஓப்பன் பண்ணும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மொத்தம் அவெஞ்சர்ஸ்க்கும் சேஃப்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட தானோஸோட ஆர்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எல்லாரும் சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்கேருந்து தண்ணி வரும். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளமாக வரும்போது அது டக்குன்னு சுழல் காட்டாக மாற்றி அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றினுக்காரு. அண்ட் ஸ்பைடர்மேன் வந்து மாட்டிப்பார். அந்த நேரத்தில் அவரோட ஹேமரை விட்டு வெப் ஷூட்டர் மூலமாக பறக்க வச்சுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டோனி ஸ்டார்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வால்கேரி காப்பாற்றிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி டோனி ஸ்டார்க் அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் கீழே விடும்போது அந்த காப்லெட் எடுத்துன்னு ரொம்ப ஸ்பீடாக போயின்னு இருப்பார். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொத்தம் அவெஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனம் தட ஆரம்பிக்கும், கீழே விட ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தா வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஸ்பேஸ் ஷிப் அதை நோக்கி சுடும். என்னென்னு பார்த்தா அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷிப்பே ஏதோ ஒன்று நொறுக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம கேப்டன் மார்வல் வந்திருக்காங்க. அந்த மொத்த ஸ்பேஸ் ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரே பிளாஸ்ட்டில் அடித்து நொறுக்கிட்டு ஸோ அப்படி மேலே நின்று பறந்து இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்டன் மார்வல் வந்தோடனே நீங்கள் தப்பிப்பீங்களான்னு கேட்குறாங்க நம்ம பீட்டர். அதே நேரத்தில் மொத்த ஃபீமேல் அவெஞ்சர்ஸும் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வாண்டா, கமோரா, அண்ட் எல்லோரும் வேனிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம தானோஸும் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே விழ ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்குது. அவரோட உடம்பும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிஸப்பியர் ஆகிடுது.
அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக உட்காந்துறாரு. ஸோ கிட்ட வந்து வார் மிஷின் கண்ணத்தை தடவிறாரு. அண்ட் ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து என்னை விட்டு போகிறீங்களா, போகாதீங்க, இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் பார்ட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு தெரியும், நீ அப்போவே இந்த மாதிரி தான் நடக்குன்ற மாதிரி, ஆனால் நீ இதை ட்ரை பண்ண சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அயன்மேன் செத்துறாரு. நம்ம கேப்பும் தோறும் ரொம்ப கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கிளென்ட் வராரு. அண்ட் ஆண்ட்மேனும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் பீட்டரோட லைஃபும் மறுபடியும் பழையபடி மாறுது. அண்ட் அவரோட ஃப்ரெண்டு நெட்டை பார்க்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆண்ட்மேன் அவரோட ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலியோடு இருக்காங்க. பிளாக் பேந்தர் அவர் கூடவே அவங்க அந்த வக்காண்டாக்குள்ளே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலி அண்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நட்டாஷா இறந்தது மட்டும் யாராலையும் ஏற்றுக்க முடியல, மறக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ எல்லாருமே வாழ்க்கை ஆட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அயன்மேன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட வாய்ஸ் வரல, இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையும் நல்லபடியாக இருந்துறது, அதோட எல்லா முடிவும் நல்லதாகவும் முடியாது. அதே மாதிரி நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. அதே நேரத்தில் ஸோ நாளைக்கு நாங்கள் பண்ண போகிற டைம் ட்ராவல் மூலமாக நான் இறந்தாலும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதே நேரத்தில் மோர்கனை பார்த்துட்டு ஸோ ஐ லவ் யூ 3000 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ அயன்மேனோட ஃபியூனரல், அந்த டோனி ஸ்டார்க்கோட ஃபியூனரலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல பெப்பர் பாட்ஸ் இருக்காங்க. அண்ட் கேப்டன் அமெரிக்கா, ஹாப்பி, வார் மிஷின், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர், தோர், அண்ட் அதுக்கப்புறம் ஆண்ட்மே அண்ட் ஹல்க்கு, அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் வாங் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் ஆண்ட்மேனோட ஃபேமிலி, ஆண்ட்மேன், வாஸ்ப், அண்ட் அதுக்கப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, நெபுலா, கமோரா, அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் பேந்தரோட ஃபேமிலி, சூரி எல்லாருமே இருக்காங்க. அண்ட் கிளென்ட்டோட ஃபேமிலி, அண்ட் அதுக்கப்புறம் வாண்டா, ஹோகே அண்ட் எல்லாருமே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிக் ஃபியூரி முதற்கொண்டு எல்லாருமே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் மார்வல் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஏன்னா அயன்மேன் அந்தளவுக்கு ஒரு ஃபியூனரில் அந்த அளவுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் நமக்கு ஹோகே வந்து வாண்டா கிட்ட இந்த மாதிரி பிளாக் விடோட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை நட்டாஷா கிட்ட நம்ம ஜெயிஸ்டோன்னு சொல்லியிருக்கலாம்னே அவளுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி ஹாப்பி மோர்கன்ட்டு கேட்டோன்னே ஸோ இந்த மாதிரி எனக்கு சீஸ் பர்கர் வேணும்னே உங்கள் அப்பாவுக்கும் அதே தான் உனக்கு பிடிக்கும், ஸோ உனக்கு அதே தான் பிடிச்சிருக்கு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா சீஸ் பர்கரும் உனக்கே தரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தோர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீயே இந்த நேச்சரோட அரசி மட்டும் இல்லை, இனிமேல் நீ தான் இந்த ஆஸ்கார்டோட அரசின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கூட போய் போக ஆரம்பிக்கிறாரு நம்ம தோர். ஸோ அவங்க கூட போயிட்டு இந்த மாதிரி நீ தான் இந்த ஷிப்போட லார்டா அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம இவரை பார்த்து கேட்குற ஸ்டார்லார்ட், ஆமான்ற மாதிரி ஸ்டார்லார்ட் நான் தான் இந்த ஷிப்போட லார்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதோட இது முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த எடுத்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பாஸ்ட்லேயே போய் வைக்கணுன்ற மாதிரி ஹல்க்கு சொன்னோன்னே சரி ஓகேன்ற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா போக ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நீங்கள் போய்ட்டு 5 செகண்டில் வந்துடுவீங்க. ஸோ அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. நமக்கு தான் 5 செகண்ட்ற மாதிரி சொல்லி நம்ம இவரை கட்டி பிடிச்சிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா போக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் போயிட்டு ரொம்ப நேரம் ஆகியும் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா வரல. ஸோ அப்புறம் தான் யோசிக்கிறாங்க ஏன் இன்னும் வரலன்ற மாதிரி நம்ம ஆளுக்கு யோசிக்கிறாரு. ஆனால் சைடில் யாரோ உட்காந்துக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னன்ற மாதிரி நம்ம சாமும் அண்ட் அங்கே இருக்க நம்ம விண்டர் சோல்ஜரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்மளுடைய வயசான கேப்டன் அமெரிக்கா உட்காந்துருக்காரு. ஸோ என்னன்ற மாதிரி கேப்டன் அமெரிக்கா அண்ட் பார்க்கும்போது அது கேப்டன் அமெரிக்கான்றதை புரிஞ்சுறாங்க. அண்ட் சாமும் அந்த விண்டர் சோல்ஜரும் போய் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி அயன்மேன் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. டோனி சொன்னான் வாழ்க்கை சந்தோஷமாக வாழணுன்ட்டு. ஸோ அதான் நான் கொஞ்ச நாள் போனேன் அண்ட் அங்கே இருக்க என்னோடய ஹீரோயின் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி நம்ம அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஹீரோயின் இருப்பாங்களா சுபகி, அவங்க கூட சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் யார் இப்போ நீங்கள் இல்லைனா இந்த உலகமே இதாகிடுமே, அடுத்த கேப்டன் அமெரிக்கா அப்புறம் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ கேப்டன் அமெரிக்கா இல்லைனா என்ன வருதுன்ற மாதிரி கேட்டோன்னே அந்த ஷீல்டு எடுத்து நம்ம சாம்கிட்ட கொடுக்குறாங்க. சாம் என்ன தான் இது ஏற்றுக்க முடியலனாலும் சரி ஓகே இந்த மாதிரி ஏற்றுக்கிறாரு. உங்கள் அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் என்னால்